Daily. Taste the Daily. அண்மை செய்தி. விசாரணை முறையாகவே நடத்தப்படுவதாக திருப்பூர் மாவட்ட காவல்துறை தரப்பில் விளக்கமானது அளிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கை திசை திருப்பவே வதந்தி என காவல்துறையினர் விளக்கம் அளித்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பூபதி. வணக்கம் பூபதி, விவரங்கள். வணக்கம். அதாவது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த செம்மலைக்கவுண்டம் மலை பகுதியில் கடந்த நவம்பர் மாதம் 28ஆம் தேதி அந்த 3 பேர் கொடூர கொலையானது நடைபெற்றது. இந்த கொலை தொடர்பாக திருப்பூர் மாவட்ட காவல்துறையின் சார்பாக 18 தனிப்படைகள் அமைத்து தற்போது வரை அந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அதாவது விசாரணை ஆஜராகி வெளியே வந்த நபர்கள் அதாவது சந்தேக பார்வையில் அவர்கள் காவல்துறையினர் எங்களை துன்புறுத்துவதாக மற்றும் காவல்துறையினர் எங்களை அந்த கொலை குற்றத்தை ஒப்புக்க வேண்டும் என சொல்லி வற்புறுத்துவதாக கூறி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இந்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் மாவட்ட காவல்துறையினர் இன்றைய தினம் ஒரு அறிக்கை என்று மறுப்பறிக்கையை வெளியிட்டுள்ளனர். இந்த அறிக்கையில் என்ன கூறுகின்றனர் என்றால், அதாவது ஆதாரங்கள் மற்றும் அதாவது விசாரணை அடிப்படையில் சாட்சிகள் மற்றும் ஆவணங்கள் அடிப்படையில் தான் அனைவரையும் அழைத்து விசாரணை செய்து வருவதாகவும் சிலர் அந்த வழக்கை திசை திருப்பும் நோக்கில் இது போன்ற தேவையற்ற செயலில் ஈடுபடுவதாகவும் குறிப்பாக அதாவது தவறு செய்யாதவர்கள் எதற்காக பயப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அந்த அறிக்கையில் காவல்துறையினர் வெளியிட்டுள்ளனர். இந்த நிலையில் அதாவது இந்த வழக்கில் விசாரணையானது சரியான முறையில் நடைபெற்று வருவதாகவும் முழுக்க அந்த குற்றவாளியை விரைந்து கண்டுபிடிக்கும் நோக்கில் தான் காவல்துறை செயல்பட்டு வருவதாகவும் மாவட்ட காவல்துறையின் சார்பாக இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இது போன்ற சம்பவங்களை திசை திருப்பும் நோக்கில் குறிப்பிட்டுள்ளனர் மாவட்ட காவல்துறையின் சார்பாக. விவரங்களுக்கு நன்றி பூபதி. Taste the Daily.